தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 23வது வாரம் செவ்வாய்க்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 12 19 முடிய. தொடர்பை ஏற்படுத்துவோம். இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய உறவு நிலைகள் பலப்படுத்துவது உறவு நிலையிலே ஏற்படுத்துகின்ற தொடர்பை அடிப்படையாக கொண்டது. இன்றைய காலகட்டத்திலே நாம் அலைபேசியை பயன்படுத்துகின்ற பொழுது பெரும்பான்மையான சமயங்கள் வருவது என்ன? நீங்கள் அழைக்கின்ற மனிதர் தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கின்றார். அப்படி என்றால் நாம் அவரோடு உறவு கொள்ள முடிவதில்லை. எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளோடும் பிறரோடும் இருக்கின்ற உறவு நிலையிலே தொடர்பிலிருந்து வெளியே செல்லுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய உறவு நிலை பாதிக்கப்படுகின்றது. இந்த உறவு நிலை பலப்படுத்துவது நாம் அவர்களோடு கொண்டிருக்கிற தொடர்பை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. நாம் நெருங்கியவர்களை, நம் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களோடு அதிகமாக தொடர்பு கொள்ள முயற்சிப்போம், அவர்களோடு இருக்க முயற்சிப்போம். காரணம், அது நம்முடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களோடு நாம் நம்முடைய உள்ளத்தின் கருத்துக்களை, நம் வாழ்வின் முக்கியமான செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வோம். எப்படி செய்வது என்று சொல்லி ஆலோசனை கேட்போம். அதன் வழியாக நம் வாழ்வையும் அமைத்துக் கொள்ள முயற்சிப்போம். நம்முடைய தொடர்புகள் நம்முடைய உறவினையும் நம் வாழ்வினையும் செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இந்த தொடர்பினை பற்றி தான் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கடவுளோடு இருக்கின்ற தொடர்போடும் அயலாரோடு இருக்கின்ற உறவு நிலையிலும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவு நிலையை, தொடர்பை அதிகரிப்பது எப்படி? கடவுளோடு அதிக நேரத்தை செலவிடுவது, ஜெபத்திலே ஆண்டோடைய பாதத்திலே அமர்வது. இயேசு இந்த நற்செய்தியிலே இரவு முழுவதும் ஜெபத்திலே ஆழ்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளை நோக்கி சென்றவர் இரவு முழுவதும் ஜெபிப்பதிலே, இறைவனோடு வேண்டுவதிலே அவர் நேரத்தை செலவழித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக நாம் கடவுளோடு இருக்கின்ற உறவு நிலையை, தொடர்பை அதிகப்படுத்துவது எதுவெனில் நம்முடைய ஜெப வாழ்வு. நம்முடைய ஜெப வாழ்வு ஆளப்பட வேண்டும். ஜெபம் என்பது ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, இறை அருளை கேட்பது. யோவான் புத்தகம் 4:34 படிக்கின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொன்னவர் அந்த திருவுளத்தை அறிந்து கொள்ள ஆண்டோடைய பாதத்திலே அமர்கின்றார், அவரோடு பேசுகின்றார், அவரோடு உரையாடுகின்றார், அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை தன்னிலே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதுவே உன்னதமான ஜெபமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஜெப வாழ்வு ஆண்டவரை தேடி அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு பேசி அவருடைய திட்டத்தை, திருவுளத்தை நம் வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அதை நம் வாழ்வில் செயல்படுத்த முயற்சிக்கின்றோமா? எரேமியா புத்தகத்தில் நாம் படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார், நான் உனக்கென வைத்திருக்கின்ற திட்டங்கள் மேன்மையான திட்டங்கள் என்று சொல்லுவார். நம் ஒவ்வொருவருக்காகவும் கடவுள் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து கொள்ள நாம் அவர் அருகிலே செல்ல வேண்டும். கடவுளோடு தொடர்பில் இருக்க வேண்டும் எனில் நாம் செய்ய வேண்டியது, நாம் அடிக்கடி அவருடைய பாதத்திலே அமரணும். கல்வாரி வழியிலே பங்கெடுத்து நற்கருணை உட்கொண்டு அவரோடு இணைந்து செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். இறை வார்த்தை வாசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையிலே எழுந்து, கருக்களோடு எழுந்து இல்லத்திலே அமர்ந்து இறை புகழ் பாடி ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய வாழ்விலே இந்த இறைவனோடு இருக்கின்ற தொடர்பு எந்த அளவிற்கு ஆளப்படுகின்றதோ, உறுதிப்படுகின்றதோ, அப்பொழுதே இறை வல்லமை நம்மிலே நிறைய ஆரம்பிக்கும். இறை வல்லமை நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். நம்மை ஆட்கொள்கின்ற இறை வல்லமை நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கும், நமக்கு ஆலோசனை கொடுக்கும். உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் 2 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்தோமெனில், தாவீது அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டிருப்பார். இதை கேட்டவுடன் பெலிஸ்தியர்கள் அவரை தேட ஆரம்பிப்பார்கள். அவர் கோட்டைக்குள் போல் ஒளிந்து கொண்டிருப்பார். அப்பொழுது 17ஆம் வசனத்தில் நாம் படிப்போம், தாவீது ஆண்டவரை நோக்கி கேட்பார், நான் இந்த பெலிஸ்தியர்களை எதிர்த்து போராடலாமா? நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பரா என்று சொல்லி கேட்பார். கடவுளும் சொல்வார், நீ எதிர்த்து போ, அவர்கள் உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லுவார். தாவீது அவர்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே 19ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது கடவுளிடம் மீண்டும் ஆலோசனை கேட்பார்.
நான் இப்போது என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஆலோசனை கேட்கிற பொழுது கடவுள் சொல்வார், நேரடியாக செல்லாதே, பின்புறமாக சென்று அவளை தாக்கி என்று சொல்லுவார். கடவுள் ஆலோசனை கொடுப்பார். தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படித்தீர்கள், ஒரு அற்புதமான செய்தி இருக்கும். அதே 2 சாமுவேல் 5:22 படிக்கின்ற பொழுது, நீ படை நடத்தி செல், ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்க உனக்கு முன்னால் செல்லுவார் என்று சொல்லுவார். நாம் எப்பொழுது ஜெபித்து ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து நம்மை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் நம் சார்பாக நமக்கு முன்னால் செல்பவராக இருக்கின்றார். நம் ஆண்டவரோடு இருக்கின்ற தொடர்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது கடவுள் நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கின்றார். இயேசுனுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாடம், இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாடம், கடவுளோடு இருக்கின்ற தொடர்பிலே ஆளப்பட வேண்டும். இரண்டாவதாக, வெறும் கடவுளை புகழ்கின்ற மக்களாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீரை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பகுதியை பாருங்கள். இயேசு மலையிலிருந்து இறங்கி மக்களை தேடி வருகின்றார். தேவையில் இருக்கின்ற மக்களை, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்களை, சாத்தானை பிடியிலே சிக்கி தவிக்கின்ற மக்களை தேடி வருகின்றார். அவர் அங்க மக்கள் அருகிலே வருகின்ற பொழுது அவரிடமிருந்து வல்லமை வெளியேறி மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்தது என்று சொல்லப்படுகின்றது. தந்தையாக இறைவனோடு உறவாடி இறை வல்லமையை பெற்றுக்கொண்ட இயேசு அந்த வல்லமையை பிறரோடு பகிர்ந்து சுகப்படுத்துவதன் வழியாக, இறை வார்த்தையை போதிப்பதன் வழியாக, குணப்படுத்துவதன் வழியாக வெளிப்படுத்தி அதன் வழியாய் இறைவனுடைய அன்பை மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இது இரண்டாவது நிலை. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய சொல்லும் செயலும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதைத்தான் இயேசு முதன்மையான கட்டளைகளாக சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 22:37 படிக்கின்ற பொழுது முதன்மையான கட்டளை எது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்று சொன்ன கடவுள் இரண்டாவது சொல்கின்றார், அயலாரையும் அன்பு செய். எப்பொழுது இறைவனோடு இருக்கின்ற தொடர்பு நிறைவு பெறும் என்றால் நாம் அயலாரோடு கொண்டிருக்கின்ற உறவிலே அது தொடர்பை அதிகரிக்கின்ற பொழுது மட்டுமே. நல்ல சமாரியனை போல் குருவும் லேவியும் வழிபாட்டுக்கு சென்றார்கள். அவர்களுடைய ஜெபம் வெறும் வழிபாடாக இருந்தது. தேவையிலே இருந்த மனிதனை கண்டுகொள்ளவில்லை. மாறாக சமாரியன் தேவையில் இருந்த மனிதனை கண்டுகொண்டான். ஆண்டோடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தினான். கடவுளுடைய பாராட்டை பெற்றான். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் ஜெபத்தை தேட வேண்டும். ஜெபத்தின் வழியாக இறை வல்லமையை பெற வேண்டும். இறை வல்லமையை பெற்றுக்கொண்டு அதை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களோடு அதை பகிர்ந்து வாழ வேண்டும். தேவையில் இருப்பவர்கள், இயலாமையில் இருப்பவர்கள், எல்லாவித பற்றாக்குறையில் இருப்பவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள், கண்ணீர் வடிக்கின்றவர்கள், இவர்களை தேடிச் சென்று உதவுகின்ற கரமாக நம்முடைய கரம் இருக்க வேண்டும். அதைத்தான் வாழும் புனிதையாக, இறைவனால் புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற புனித அன்னை தெரேசாள் செய்தார். அவரிடம் கேட்டார்கள், இவ்வளவு அருவருக்கத்தக்க செயல்களை செய்வதற்கு உங்களுடைய வல்லமை எங்கிருந்து பெறுகின்றீர்கள் சொல்லுகின்ற பொழுது அவள் சொன்னாள், நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டோடைய பாதத்தில் அமர்வேன், நற்கருணை பிரசனத்தில் அமர்ந்து எனக்கு வல்லமையை கேட்பேன். இந்த நாள் முழுவதும் முகம் சுளிக்காமல் புன்முறுவலோடு அனைத்து செயல்பாடுகள் செய்வதற்கு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டுடன் ஜெபிப்பேன். அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற அந்த வல்லமையோடு அந்த நாள் முழுவதும் தேவையில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இயேசு வெளிப்படுத்துவனாக இருப்பேன் என்று சொல்வார். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வும் கூட ஜெபத்திலே துவங்க வேண்டும், செயலிலே முன்னிறைவு பெற வேண்டும். ஜெபத்திலே துவங்குகின்ற நம்முடைய வாழ்வு அரை செயலிலே வெளிப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி ஆளப்பட்டதாக இருக்கின்றது? ஆண்டவரை தேடுகின்றோமா? ஆண்டவரோடு உறவாடுகின்றோமா? அவருடைய தொடர்பில் இருக்கின்றோமா? இவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நான் இயேசுவின் சீடன் என்பதை, இயேசுவின் அன்பன் என்பதை, பக்தன் என்பதை என்னுடைய சொல்லும் செயலும் வெளிப்படுத்துகின்றதா? ஆண்டவனையும் அயலாரையும் அன்பு செய்வோம். உறவிலே தொடர்பிலே நிலைத்திருக்க முயற்சிப்போம். இன்னும் அதிகமாய் தொடர்பை ஏற்படுத்துவோம். இறைவனுக்குரிய, இறை மக்களுக்குரிய ஆசிரியை பெற்று இறைவனுக்கு சான்றுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, ஜெபத்தால் உள்ளங்கள் அசைந்திடுமே. தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி
தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே.